ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யூடியூப் சேனல் மூலமாக செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகள் யாவருக்கும் காட் கோசிஸ் மினிஸ்ட்ரி சார்பாக அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த 6வது மாதமாகிய ஜூன் மாதத்திலே கர்த்தருடைய கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உங்களோடும் உங்கள் குடும்பங்களோடும் தங்கியிருப்பதாக. தேவனுடைய சமாதானம் உங்களுடைய இல்லங்களிலே உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும் என்று வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். உங்களுக்காகவும் உங்கள் குடும்பங்களுக்காகவும் தினந்தோறும் ஜெபித்து வருகிறோம். தேவனாகிய கர்த்தர் இந்த மாதத்திலே நம் கண்ணீருக்கெல்லாம் ஒரு பதிலை தர உண்மையுள்ளவராயிருக்கிறார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். நீங்களும் அதை விசுவாசித்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி உங்களை ஒப்பு கொடுங்கள். கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்கிறவர்களுக்கு தேவனுடைய வார்த்தையினால் உண்டான சமாதானமும் மகிமையும் இரக்கமும் நிச்சயம் கிடைக்கும் என்பதில் சந்தேகமில்லை. இந்த மாதத்தில் கர்த்தருடைய வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்யும்படியாக நீங்கள் உங்களை தேவனுக்கு முன்பாக ஒப்பு கொடுங்கள். தேவனாகிய கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆண்டவரும் அருமரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் இந்த காலை நேரத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் ஆண்டோடைய வார்த்தையை கேட்டு பயன் பெற்று வருகிறோம். ஆண்டோடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய தினமும் வேதத்திலிருந்து ஒரு பகுதியை வாசித்து கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து போகலாம். சங்கீதத்துடைய புத்தகம் 62வது சங்கீதம் அதனுடைய 5வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது: என் ஆத்துமாவே தேவனை நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும். நான் நம்புகிறது அவராலே வரும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த 62வது சங்கீதம் ஏறக்குறைய 12 வசனங்கள் அதிலே இருக்கிறது. இந்த 12 வசனங்களையும் 3 பிரிவுகளாக பிரித்து நாம் தியானிக்க முடியும். 3 பிரிவுகளாய் பிரித்து தியானிக்கும் போது இந்த சங்கீதத்துடைய தலைப்பு இப்படியாய் சொல்லுகிறது: நம்பிக்கையிலே காத்திருக்கிறது. நம்பிக்கையிலே காத்திருக்கிற என்றதான் ஒரு தலைப்பிலே இந்த சங்கீதம் எழுதப்பட்டிருக்கிறது என்பதை அறிகிறோம். ஏற்கனவே நான் சொன்னது போல இந்த சங்கீதத்தை 3 பிரிவுகளாக பிரித்து நாம் தியானிப்பது நமக்கு மிகுந்த பலனாய் இருக்கும் என்பதை அறிந்திருக்கிறேன். தலைப்பு சொல்கிறது போல நம்பிக்கையிலே காத்திருக்கிறது. தொடர்ந்து அதனுடைய 1வது வசனத்திலிருந்து 4வது வசனம் முடிய தாவீது விசுவாசத்தில் காத்திருப்பதை குறித்தும், 5வது வசனத்திலிருந்து 8வது வசனம் முடிய அவனுடைய எதிர்பார்ப்பு எல்லாம் தேவனிடத்தில் மாத்திரமே இருக்கிறது என்பதை குறித்தும், 9வது வசனத்திலிருந்து 12வது வசனம் வரை நாம் வாசிக்கும் போது இந்த மாயமான மனிதர்கள், இந்த மாயமான உலகத்தில் நம்பிக்கை வைக்காதபடி கர்த்தர் பேரில் நம்பிக்கை வைத்திருக்கிற ஒரு தாவீதையும் நாம் இங்கே பார்க்கிறோம். மறுபடியும் நான் சொல்லுகிறேன், 3 பிரிவுகளாய் நாம் பிரித்தோம் அல்லவா? 1, தாவீது விசுவாசத்தில் காத்திருப்பதையும், 2, அவனுடைய எதிர்பார்ப்பெல்லாம் தேவனிடத்தில் மாத்திரமே இருக்கிறது என்பதையும், 3, எந்த மனுஷன் மேல் இல்லை என்பதையும் அங்கே அவன் சுட்டி காட்டுகிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. ஆகவேதான் அதனுடைய 5வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது: என் ஆத்துமாவே தேவனை நோக்கி நீ அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும். நான் நம்புகிறது அவராலே வரும். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த அருமையான இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் பேசுகிற தம்முடைய வார்த்தையை நன்றாக நீங்க கவனிப்பீர்களானால் நிச்சயமாகவே இந்த மாதம் ஆண்டவர் உங்களுடைய வாழ்வில் அற்புதமான காரியங்களை செய்வதற்கு நல்லவராயிருக்கிறார். 1வது வசனத்திலிருந்து 4வது வசனம் முடிய நான் வாசிக்கும் போது தேவனை நோக்கி என் ஆத்துமா அமர்ந்து இருக்கிறது, அவராலே என்னுடைய ரட்சிப்பு வரும். ஆம், எனக்கு அன்பான என்னுடைய பிள்ளைகளே,
தாவீது விசுவாசத்தில் எங்கே காத்திருக்கிறதை பார்க்கிறோம். தேவனை நோக்கி என் ஆத்துமா விசுவாசத்தோடு காத்து அமர்ந்திருக்கிறதை ஆமேன் என்பதை அங்கே ஆமேன் ஸ்தோத்திர தாவீது சொல்லுகிறதை பார்க்கிறோம். விசுவாசத்தில் காத்திருக்கிற அனுபவம் வெறுமனே காத்திருக்கிற அனுபவம் அல்ல, வெறுமனே அமர்ந்திருக்கிற அனுபவங்கள் அல்ல. தேவன் பேரில் உள்ள விசுவாசத்தோடு காத்திருக்கிற அந்த மகிமையான அந்த அனுபவத்தை நான் இங்கே பார்க்கிறோம். தாவீது விசுவாசத்தோடு காத்திருக்கிறதை பார்க்கிறது மட்டுமல்ல, அவனுடைய எதிர்பார்ப்பு தேவன் பேரில் உண்டாயிருக்கிறது. அவனுடைய எதிர்பார்ப்பு தேவன் பேரில் உண்டாயிருக்கிறது. விசுவாசம் வெறுமையாய் அல்ல, விசுவாசமும் நம்பிக்கையும் எதிர்பார்ப்பும் என்னோட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் ஆமேன் என்பதை அவன் சுட்டி காட்டுகிறதை பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் வெறுமையாய் காத்திருக்கிறோம், வெறுமையாகவே காத்திருக்கிறோம், வெறுமையாகவே போய்கொண்டிருக்கிறோம். ஆனால் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உடைய காத்திருப்பு வெறுமையாய் அல்லாமல் உடைய காத்திருப்பு தேவன் பேரிலே இருக்கட்டும் என்பதை தான் இந்த சங்கீதத்திலிருந்து தாவீது ஆமேன் ஸ்தோத்திரம் சுட்டி காட்டுகிறதை பார்க்கிறோம். அதனுடைய 9வது வசனத்திலிருந்து 12வது வசனம் முடிய நான் வாசிக்கும் போது, இந்த உலகத்தை சாராதபடிக்கு, உலகத்தின் மனிதர்களை சாராதபடிக்கு, நமக்கு உதவி செய்கிறேன் என்று சொன்னவனை சாராதபடிக்கு தேவனையே சார்ந்திருக்கிற ஒரு அருமையான அனுபவத்தை பார்க்கிறோம். அதனுடைய ஆமீன் 9வது வசனம் இப்படியாய் சொல்கிறது, கீழ் மக்கள் மாயும் மேல் மக்கள் பொய்யுமே, தராசிலே வைக்கப்பட்டால் அவர்கள் எல்லாரும் மாயையிலும் லேசானவர்கள் என்பதை வேதம் சொல்கிறது. இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் மிகவும் லேசானவர்கள், நம்பக்கூடியவர்கள் அல்ல, நம்பிக்கைக்குரியவர்களும் அல்ல. இந்த அருமையான நாளில நம்பக்கூடியவர், நம்பிக்கைக்குரிய ஒரு அருமையான தெய்வம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உண்டு என்பதை யாரெல்லாம் நம்புகிறார்களோ, யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் ஆமேன் ஸ்தோத்திரம் ஆண்டவர் நன்மை செய்வதற்கு நல்லவராயிருக்கிறார். உதவி செய்கிறேன் என்ற மனிதனை நம்பாதபடிக்கு, எக்காலத்திலும் நம்மை நடத்துவேன் என்று சொன்ன உன்னதமான தெய்வத்தை நாம் நம்பும் போது, அவரிடத்திலிருந்து எனக்கு ஒரு எதிர்பார்ப்பு உண்டு, அவர் என்னுடைய எதிர்பார்ப்பை எல்லாம் நிறைவேற்றுவார் என்று சொல்லி நம்பிக்கையோடு நீங்க காத்திருப்பீர்களானால், நிச்சயமாகவே சொல்கிறேன், உடைய நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாகவே உங்களுக்கு நன்மை உண்டு என்று என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த காலை நேரத்திலே சொல்லுகிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் யாரை நம்பிக்கொண்டு இருக்கிறீங்க? யாரை சார்ந்து இருக்கிறீங்க? யாரிடத்தில் விசுவாசம் வைத்திருக்கிறீங்க? மனிதரிடத்திலா, இல்லை என்றால் நீங்க ஆராதிக்கிற தெய்வத்திடத்திலா என்பதை ஒன்று உற்று பாருங்க. உடைய நம்பிக்கை மனுஷன் மேல வைக்க வேண்டாம். காலை தினத்தில் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் யாரை நம்புகிறீர்கள் என்று ஒன்று ஆராய்ந்து பார்ப்பீர்களானால், நீங்கள் யாரை நம்புகிறீர்கள் என்று சொல்லி ஒன்று ஆராய்ந்து பார்ப்பீர்களானால், ஆண்டவராகிய தெய்வம் இன்றைக்கு உங்களுக்கு நன்மை செய்ய போகிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த அருமையான காலை நேரத்தில் நீங்கள் மனுஷனை நம்பாதபடிக்கு தெய்வத்தை நம்பும்படிக்கு 118வது சங்கீதம் இப்படியா சொல்கிறது, மனுஷனை நம்புவதை பார்க்கிறோம், கர்த்தர் பேரில் பற்றுதலாயிருப்பதே நலம் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். மனுஷனை நம்புவதை விட்டுவிட்டு, மனுஷனை எதிர்பார்ப்பதை விட்டுவிட்டு, உதவி செய்கிறேன் என்று சொன்னவர்களை விட்டுவிட்டு, ஆமேன் உன்னதமான தெய்வமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் நம்ப, நீங்கள் எதிர்பார்க்க, காத்திருக்க முயற்சிப்பீர்களானால், இந்த அருமையான காலை நேரத்தில் கர்த்தர் பெரிய காரியங்களை உங்களுக்கு செய்ய போகிறார். மனிதர்களை நம்பி பிசினஸ் ஆரம்பிச்சு தோல்வியை கண்டிருக்கிறீங்க அல்லவா? மனுஷனை நம்பி சில காரியங்களை நீங்கள் செய்வதற்கு எத்தனித்து ஆமீன் படுதோல்வியை சந்திச்சு இருக்கிறீங்கள் அல்லவா? அருமையான நாளில மனுஷனை நம்புவதை விட்டு விட்டு நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவை முழு இருதயத்தோடு நம்பி, முழு இருதயத்தோடு எதிர்பார்த்து, முழு இருதயத்தோடு காத்திருப்பீர்களானால், இந்த மாதம் ஆமேன் ஸ்தோத்திரம் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தின் மாதமாய், இதுவரையும் நீங்கள் காத்திருந்த காரியங்களுக்கு ஆமேன் அற்புதமான ஒரு நாளாய் கர்த்தர் மாற்றுவதற்கு நல்லவராய் இருக்கிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் அதிகமாய் மனுஷனை சார்ந்திருக்கிறீர்கள் என்பதை அறிகிறேன். நீங்க அதிகமாய் மனுஷனை நம்பி இருக்கிறதை அறிகிறேன்.
அவர்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்ப ஆரம்பிங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க ஆரம்பிங்க. எந்த காலத்திலும் என் இயேசு என்னை கைவிட மாட்டார். எந்த காலத்திலும் என் இயேசு என்னை கைவிட மாட்டார். அவர் என்னை நடத்துவதற்கு நல்லவராய் இருக்கிறார் என்று சொல்லி ஆண்டவரையே நம்பி சார்ந்திருங்க. அவர் ஒருபோதும் உங்களை கைவிட மாட்டார். அவர் ஒருபோதும் உங்களை விட்டு விலக மாட்டார். அவர் ஒருபோதும் உங்களை ஏமாற்ற மாட்டார். இந்த அருமையான நாளில ஆமென் ஸ்தோத்திரம். மனுஷனை நம்பி ஏமாந்தவர்கள் அநேகர் உண்டு. மனுஷனை நம்பி தோற்று போனவர்கள் அநேகர் உண்டு. இந்த அருமையான நாளில ஒரு விசை ஆமென், இதுவரை நான் இயேசுவை நம்பவில்லை, இதுவரை இயேசுவை நான் சார்ந்து இருக்கவில்லை, இதுவரை நான் எல்லாவற்றிற்கும் மனுஷனை எதிர்பார்த்து கொண்டிருந்தேன் என்று சொல்லுகிற யாராகிலும் இருப்பீர்களானால் இந்த காலை நேரத்துல ஆமென், இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த நிமிடத்தில் ஒரு விசை உங்களுடைய உணர்வுகள், உங்களுடைய ஆமீன் காரியங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவருடைய கரத்திலே ஒப்பு கொடுங்க. உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுங்க. ஒரு நிமிஷம், ஆண்டவரே, இதுவரையும் மனுஷனை நம்பி நான் தோற்று போயிருக்கிறேன். இனி இந்த காலை நேரத்திலிருந்து உண்மையே நம்பி வாழ நான் ஆசைப்படுகிறேன் என்று சொல்லி விசுவாசத்தோடு காத்திருக்க ஆமென் ஸ்தோத்திரம் உங்களை ஒப்பு கொடுப்பீர்களானால் கர்த்தர் பெரிய மாற்றத்தை உங்களுடைய வாழ்விலே கர்த்தர் கொண்டு வருவார். கர்த்தர் உங்களுடைய வாழ்விலே பெரிய மாற்றத்தை கொண்டு வருவார். ஒப்பு கொடுப்போமா? கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின் மூலம் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபிப்போமா? கிருபை நிறைந்த பரலோகத்தின் பிதாவே, இந்த அருமையான காலை நேரத்திற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த அருமையான நாளிலும் ஆமென், மனுஷனை நம்பி தோற்று போனவர்கள் உண்டு ஆண்டவரே. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் மனுஷனை சார்ந்து, மனுஷனை நம்பி, மனுஷன் எனக்கு உதவி செய்வான் என்று சொல்லி ஆமென் தோற்று போனவர்கள் அநேகர் உண்டு. அவருடைய தோல்விகளை எல்லாம் மாற்றி கர்த்தர் அவர்களை இரட்டத்தனையாய் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஐயா. உம்மையே நம்பி ஒப்பு கொடுத்த தேவ பிள்ளைகளை இந்த மாதத்தில் இரட்டத்தனையாய் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். அவர்களை ஆசீர்வதிக்கிறேன், வாழ்த்துகிறேன். இவர்களுக்கு வந்த தோல்விகள், அவமானங்கள், நிந்தைகள் சகலத்திலிருந்து கர்த்தர் தாமே விடுதலையாக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஐயா. தொடர்ந்து பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் கெஞ்சி மன்றாடுகிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.